கிடையாது. சோ கண்டிப்பா எல்லா சார். இடத்துலயுமே எந்த துறையில கண்டிப்பா யூஸ் வேணாலும் பண்ணலாம். வந்து வேலை யூட்டிலைஸ் கிடைக்கிறதுக்கான பண்ணலாம். வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க. அடுத்த நேரம் வந்துட்டாங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய கேள்வியை சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்க, உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் பிரேமா. சொல்லுங்க உங்களுடைய கேள்வி. என் என் பேர் என் பேர் பிரேமா. சொல்லுங்கம்மா. என் பையன் விசுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கான். சரி. அது அவன் வந்து ஃபிலிம் மேக்கிங்ல அவன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. இந்த விசுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிட்டு அடுத்து பண்ணலாமா இல்ல படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த கோர்ஸ் அதுக்கு பதில் சொல்லணும். படிச்சிட்டு இருக்கும் போதே போடலாம். அவர் எந்த வருடம் படிக்கிறாருமா? 2ஆம் வருடம், ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்காராமா? ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கும் போது அவர் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஃபிலிம் மேக்கிங் சேர்த்து 1.5 வருஷம் டிப்ளமா இருக்கு. அதை சேர்த்து அவர் படிக்கும்போது என்ன ஆகும்னா, அவர் வந்து இந்த விஸ்காமும் முடிப்பாரு, அதே சமயத்துல இந்த திரைத்துறைக்கும் தேவையான எல்லா அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் மற்றும் ஃபிலிம் மேக்கிங் சேர்ந்து கத்துப்பாரு. அதனால அவர் 3 வருஷம் முடிச்சுட்டு தான் படிக்கணும்னு இல்லை, இவர் பேரலாவே படிக்கலாம். கண்டிப்பா சார். இந்த அரை மணி நேரம் கல்வி சொல்லும் நிகழ்ச்சியில வந்து ரிலையன்ஸ் பிக் எய்ம்ஸ் பத்தி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சார். நன்றி. நேரிலே இன்றைய கல்வி சொல்லும் நிகழ்ச்சியில் மல்டிமீடியா அனிமேஷன் துறைகளில் உள்ள கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து சென்னை ரிலையன்ஸ் பிக் எய்ம்ஸ் அனிமேஷன் இன்ஃபோடெயின்மெண்ட் அண்ட் மீடியா ஸ்கூல் பயிற்சி மையத்தினுடைய நிர்வாகி திரு ரங்கநாத் மற்றும் பயிற்சியாளர் திரு உதய் ஆகியோர் நேருடைய கேள்விகளுக்கு பதிலளித்தார்கள். மீண்டும் கல்வி சொல்லும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.